வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். ஒரு அழகான தமிழ்நாட்டு கிராமத்தில் தர்மன் என்ற முதியவர் வாழ்ந்து வருகிறார். அவர் வாழ்நாளின் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்தாலும் அவர் முகம் எப்போதும் அமைதியாகவே இருக்கும். அன்று மாலை அவர் தன் வீட்டின் திண்ணையில் அமர்ந்து இயற்கையை ரசித்துக் கொண்டிருக்கிறார். தர்மனின் பேரன் இனியன் ஒரு கல்லூரி மாணவன். அவன் மிகுந்த சிந்தனையோடு வீட்டிற்குள் நுழைகிறான். அன்று அவனுடைய கல்லூரி நண்பர் ஒருவரின் தாத்தா இயற்கை எய்திய செய்தி அவனை பாதித்திருந்தது. மரணம் ஏன் இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கிறது என்ற பயம் அவன் மனதில் இருந்தது. இனியன் தன் தாத்தா தர்மனின் அருகில் வந்து அமர்கிறான். தாத்தாவின் முகத்தில் இருக்கும் அந்த பேராற்றல் மிக்க அமைதி அவனுக்குள் பல கேள்விகளை எழுப்புகிறது. மெதுவாக தாத்தாவின் கைகளை பற்றிக் கொண்டு தன் சந்தேகத்தை கேட்கத் தொடங்குகிறான். தாத்தா, மரணம் என்றால் என்ன? அது ஏன் எல்லோரையும் நடுங்க வைக்கிறது என்று இனியன் கேட்கிறான். தர்மன் பேரனின் பயத்தை புரிந்து கொண்டு மென்மையாகச் சிரிக்கிறார். அவனுக்கு புரியும் வண்ணம் எளிமையாக விளக்கத் தொடங்குகிறார். இனியா, தினமும் இரவு நாம் அனைவரும் என்ன செய்கிறோம் என்று தர்மன் கேட்கிறார். அதற்கு இனியன், நாம் களைப்பில் தூங்கப் போகிறோம் தாத்தா என்று பதில் கூறுகிறான். தர்மன் உடனே, அந்த தூக்கத்தின் போது உனக்கு ஏதாவது பயம் இருக்கிறதா என வினவுகிறார். இரவு நேரம் நெருங்குகிறது. கிராமமே அமைதியாகிறது. தர்மன் தூங்குவதற்காக தன் படுக்கைக்குச் செல்கிறார். ஒரு மனிதன் தன் அன்றாட வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு நிம்மதியாக கண்களை மூடி உறக்கத்தில் ஆழ்வதைப் போலத்தான் மரணமும் என்று அவர் நினைக்கிறார். தர்மன் ஆழ்ந்த உறக்க நிலைக்குச் செல்கிறார். அந்த உறக்கத்தில் அவருக்கு எந்த கவலையும் இல்லை, வலியும் இல்லை, உலகத்தின் எந்த பாரமும் இல்லை. உறக்கம் என்பது தற்காலிகமாக இந்த உலகத்தை மறந்து அமைதி கொள்ளும் ஒரு நிலை மட்டுமே. மறுநாள் அதிகாலையில் கிழக்கு வானத்தில் சூரியன் மெதுவாக உதயமாகிறது. பறவைகளின் கீச்சுக்குரல் கிராமம் முழுவதும் ஒலிக்கத் தொடங்குகிறது. புதியதொரு நாளின் தொடக்கத்தை இயற்கை அறிவிக்கிறது. சூரிய வெளிச்சம் ஜன்னல் வழியே அறைக்குள் நுழைகிறது. தர்மன் மெதுவாக தன் கண்களை திறந்து உறக்கம் நீங்கி விழிக்கிறார். நேற்று இரவு தூங்கிய அதே மனிதன் இன்று காலை புத்துணர்ச்சியோடு புதிய நாளுக்குள் நுழைகிறான். காலை கடமைகளை முடித்துவிட்டு தர்மனும் இனியனும் வயல்வெளியின் ஓரமாக நடந்து செல்கிறார்கள். பசுமையான பயிர்களும் தென்னை மரங்களும் காற்றில் அசைந்தாடுகின்றன. தர்மன் நேற்று இரவு விடுத்த கேள்விக்கான விளக்கத்தை தொடர ஆயத்தமாகிறார். இனியா, நேற்று இரவு நீ தூங்கிய போது உனக்கு இந்த உலகம் தெரியவில்லை. அது ஒரு தற்காலிக இறப்பு போன்றது. இன்று காலை நீ விழித்த போது உனக்கு புதிய ஆற்றல் கிடைத்தது. அது ஒரு பிறப்பு போன்றது என்கிறார் தர்மன். இனியன் ஆச்சரியத்துடன் அதை கேட்கிறான். அவர்கள் இருவரும் கிராமத்து வீதியின் வழியே நடந்து வரும்போது ஒரு வீட்டில் பழைய பொருட்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு புதிய வர்ணம் பூசுவதை பார்க்கிறார்கள். ஆன்மாவும் தன் பழைய உடலை விட்டுவிட்டு புதிய நிலைக்கு மாறுவதை இது குறிக்கிறது. இறப்பு என்பது உடலின் சோர்வை நீக்க ஆன்மா கொள்ளும் நீண்ட உறக்கம் என்று தர்மன் கூறுகிறார். ஒரு நாள் முழுவதும் உழைத்த உடல் எப்படி தூக்கத்தை விரும்புகிறதோ அப்படியே பல வருடங்கள் வாழ்ந்த உடலும் ஒரு ஓய்வை விரும்புகிறது. இனியன் மெதுவாக புரிந்து கொள்ளத் தொடங்குகிறான். அப்படியென்றால் பிறப்பு என்பது என்ன தாத்தா என்று மீண்டும் கேட்கிறான். தர்மன் அவனுக்கு புரிய வைக்க ஒரு எளிய உதாரணத்தை காட்ட நினைக்கிறார். தர்மன் அங்கிருந்த ஒரு மரத்தின் கிளையை காட்டுகிறார். அதில் பழைய காய்ந்த இலைகள் கீழே உதிர்ந்து கிடக்கின்றன. ஆனால் அதே கிளையில் சிறிய அழகிய புதிய தளிர் இலைகள் முளைத்து வருகின்றன. உறங்கி விழிப்பதே பிறப்பு என்பது போல ஆன்மா தன் உறக்கத்தை முடித்துக் கொண்டு புதிய உடலோடு விழிப்பதே பிறப்பு என்கிறார் தர்மன். பழைய இலைகள் விழுவது மரணம் என்றால் புதிய தளிர் தோன்றுவது பிறப்பு. இனியனின் மனதில் இருந்த மரண பயம் இப்போது முழுமையாக நீங்கிவிட்டது. அவன் முகத்தில் ஒரு புதிய தெளிவும் அமைதியும் பிறக்கிறது. பிறப்பும் இறப்பும் இயற்கையின் ஒரு சுழற்சி என்பதை அவன் உணர்கிறான். தர்மன் வள்ளுவரின் குரலை அவனுக்கு உறக்க கூறுகிறார். உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இந்த உலகத்தில் எதுவும் அழிவதில்லை,
வடிவங்கள் மட்டுமே மாறுகின்றன என்ற உண்மையை அவன் உணர்கிறான். மாலை நேரம் மீண்டும் வந்து விடுகிறது. தர்மனும் இனியனும் தங்கள் வீட்டின் திண்ணைக்கு திரும்புகிறார்கள். இப்போது இருவருமே ஒரே விதமான மன அமைதியோடு உலகத்தின் நியதியை வியந்து பார்த்தபடி அமர்ந்திருக்கிறார்கள். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் ஒளிரத் தொடங்குகின்றன. இந்த உலகத்தின் பிறப்பும் இறப்பும், அந்த நட்சத்திரங்களின் தோற்றம் மற்றும் மறைவை போன்ற ஒரு எளிய நிகழ்வுதான். இனியன் தன் தாத்தாவை நன்றியோடு பார்த்து மனநிறைவோடு உறங்கச் செல்கிறான். நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.